திருச்செந்தூர் பஞ்சலிங்கத்தை கூட்டத்தை பொறுத்து பக்தர்கள் தரிசிக்க அனுமதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திருச்செந்தூர் பஞ்சலிங்கத்தை தரிசிக்க பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது குறித்த கூடுதல் விவர செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், திருச்செந்தூர் பஞ்சலிங்கத்தை தரிசிக்க பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மூலவர் கோவில் அருகே உள்ள பஞ்சலிங்கத்திற்கு பக்தர்கள் வழிபடவும் அனுமதிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் பஞ்சலிங்கத்தை தரிசிக்க மட்டும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும், பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் அனுமதி வழங்கப்படாது என கோவில் நிர்வாகம் தரப்பில் நீதிமன்ற மதுரை கிளையில் புது மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இதனை பதிவு செய்து கொண்டு வழக்கை முடித்து வைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் லோக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பட்டம் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்வது வழக்கம். அவ்வாறு முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு கோவிலுக்குள் அமையப்பெற்றுள்ள பஞ்சலிங்கத்தை வழிபடுவேன். கோவிலில் அமையப்பெற்றுள்ள பஞ்சலிங்கமானது புராண சிறப்பு மிக்கதாகும். இந்த நிலையில் கடந்த கொரோனா தொற்று காலகட்டத்தில் பின் பஞ்சலிங்க தரிசனத்திற்கு பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இன்று வரை பொதுமக்களுக்கு பஞ்சலிங்க தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. மேலும் பஞ்சலிங்க மூர்த்திகளுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் எதுவும் நடைபெறவில்லை என அறியப்படுகிறது. எனவே பஞ்சலிங்கத்தை பொதுமக்கள் வழிபட அனுமதிக்க உத்தரவிட பிறப்பிக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் அனிதா, சுமந்த், குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் திருப்பதி ஸ்ரீரங்கத்தில் குறுகலான பாதைதான் உள்ளது, லட்சக்கணக்கான பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். ஆனால் திருச்செந்தூர் கோவிலில் மட்டும் பஞ்சலிங்கத்தை தரிசிக்க அனுமதிக்காமல் இருப்பது ஏற்புடையதல்ல, மேலும் நித்திய பூஜை நடத்த வேண்டும் என வாதிட்டார். அப்போது கோவில் நிர்வாகம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பஞ்சலிங்கம் குறுகலான பாதை உள்ள பகுதி, மேலும் கடந்த காலங்களில் கோவிலுக்கு விழா நாட்களில் பல்லாயிரம் பக்தர்கள் வந்தனர். தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். மூலவர் சுப்பிரமணியர் பஞ்சலிங்கத்திற்கு பூஜை செய்வது அதிகம் என கருதப்படுகிறது. எனவே பக்தர்கள் பாதுகாப்பு நலன் கருதி கூட்டம் குறைவாக இருந்தால் பக்தர்கள் தரிசிக்க அனுமதிக்கப்படுவர். பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் பாதுகாப்பு நலன் கருதி அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இதில் ஆகம விதிமுறைகள் மீறவில்லை என பதில் மனுவில் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவருக்கு பின்புறம் உள்ள பஞ்சலிங்கத்தை கூட்டத்தை பொறுத்து பக்தர்கள் தரிசிக்க அனுமதிக்க வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளனர். ராம்குமார். பாலகிருஷ்ணன், தகவலுக்கு நன்றி.